ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திஸ் கேம் சேஞ்சர் ஆஸ்ட்ரோ நியூமராலஜி சேனல். மேலும் பல அரிய தகவல்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. ஒரு குழந்தை பிறக்கக்கூடிய நேரத்தில் அந்த குழந்தை ஜாதகத்தை வைத்து, அதாவது அந்த பிறந்த நேரத்தின் ஜாதகத்தை வைத்து எவ்வாறு அந்த குழந்தையின் பலன்களை நாம் கணிதம் செய்கிறோமோ, அதை போல் வருடத்தின் துவக்கத்தில், அதாவது அந்த வருடம் பிறக்கக்கூடிய நேரத்தின் ஜாதகத்தை கையில் எடுத்து அந்த வருடத்தின் அமைப்பு ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருக்கிறது என்ற கணிதங்களை, என்ற பலன்களை மிகவும் துல்லியமாகவும் மிகவும் விவரமாகவும் பிராக்டிக்கலாக மட்டுமல்லாமல் தியரிட்டிக்கல் அண்ட் பிராக்டிக்கலாக நாங்கள் ஷேர் செய்வதன் நோக்கம், ஜோதிடம் படித்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியானது ஒரு விழிப்புணர்ச்சி நிகழ்ச்சி, ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் மைய நோக்கம். இந்த பதிவில் நாம் எடுத்திருப்பது மீனராசி. மீனராசி கொஞ்சம் மனதளவில் 7.5 சனி ஆரம்பித்து விட்டது, என்னாகுமோ, ராசியில் ராகு இருக்கிறது, என்னாகுமோ என்று ஒரு ஏக்கம் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வருடத்தின் தொடக்கம் இவர்களுக்கு அமோகமாக இருக்கிறது. ஏனென்றால் ராசியில் 3ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானாதிபதி உச்சம், ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் உச்சம், ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியனுடன் குரு சேர்க்கை. இப்போ ராசியில் சுக்கிரன் உச்சம் என்பது இவர்கள் எதிர்பாராத ஒரு நல்ல விஷயங்கள் இவர்களுக்கு வரும். இந்த சுக்கிரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே இவர்களுக்கு அனுகூலமாக அமையும். சுக்கிரனுடன் சுகஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன், நீசவக்ரம் என்பது உச்சபலம். நீசமான வீட்டில் ஒரு கிரகம் உச்சம் பெறுவது என்பதும் உச்சபலம். 2 விதங்களில் புதனுக்கு நீசபங்க ராஜயோகம், விபரீத ராஜயோகமாக அமைகிறது. மீனராசிக்கு இது 3, 4 அதிபதிகளின் கூட்டணி. 3ஆம் இடம் என்பது வெற்றி ஸ்தானத்துக்கு அதிபதி, 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானத்துக்கு அதிபதி. இந்த கூட்டணியானது இவர்களுக்கு வருடத்தின் தொடக்கத்தில் ஒரு நல்ல பூஸ்டாக இருக்கிறது. மேலும் 6ஆம் அதிபதி என்பது வேலை, அதாவது நாம் செய்யக்கூடிய வேலையையும் குறிகாட்டுவது 6ஆம் இடம். அது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட கிரகம் சூரியனாகி 2ஆம் இடத்தில் உச்சம் பெற்று இருப்பதால் இது நாள் வரை அரசாங்க வேலைக்காக காத்து கொண்டிருந்தேன், அரசாங்கத்திலிருந்து ஒரு நல்ல ஆர்டர் வர வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தேன், அரசாங்கத்திலிருந்து ஒரு குட் நியூஸ் வர வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தேன் என்று எதிர்பார்த்தவர்கள் அனைவருக்கும் ஒரு பாசிட்டிவான மூவ்மெண்ட் என்பது இருக்கிறது. பணம் என்பது இவர்கள் பணமாக இல்லை என்றாலும் மற்றொருவரது பணமாவது கண்டிப்பாக இவர்களிடம் ஒரு இருந்து கொண்டுதான் இருக்கும். ஒரு செழிப்பு, அதாவது ஒரு பண வசதி என்பது இவர்களிடம் ஒரு குறைவு இருக்காது. இதன் காரணம், ராசிக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு 2ஆம் இடத்தில் வருடத்தின் தொடக்கத்தில் இருக்கிறார். பிறகு இவர் 3ஆம் இடத்துக்கு பயணிக்க போகிறார். 3ஆம் இடத்துக்கு குரு சஞ்சாரம் செய்த பிறகு இவர் 10ஆம் அதிபதியாகி, அதாவது ஜீவனாதிபதியாக ஆகி 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் பார்த்தாலோ இணைந்தாலோ இது தர்மகர்மாதிபதி யோகமாக அமைகிறது. எனவே குரு 3ஆம் இடத்தில் மறைய இருக்கிறது என்ற பயம் இவர்களுக்கு தேவையில்லை. ரிஷபத்துக்கு சஞ்சாரம் செய்த அதே குரு 7ஆம் இடத்தில் உள்ள கேதுவையும் பார்ப்பதனால் இவர்களுக்கு நிறைய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இவர்களுக்கு குறையும். இவர்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இந்த 12ஆம் இடத்தில் உள்ள சனி என்ற ஒரு கிரகத்தை மட்டும்தான். ராசியில் உள்ள ராகு இவர் கொஞ்சம் புதுமையான விஷயங்களை, அதனாவது இது நாள் வரை செய்யாத புதிய கோணத்தில் ஒரு விஷயத்தை செய்ய சொல்லி தூண்டுவார். அவ்வாறு ஒரு 4 விஷயங்களை செய்யும் பொழுது அதில் 3 விஷயங்கள் இவர்களுக்கு கிளிக் ஆகும். ஏனென்றால் புத்திசாலிக்காரகன் என்று சொல்லக்கூடிய புதனும் ராசியில் இருப்பதால் புத்திசாலித்தனமான வேலைகளை இவர்கள் செய்வார்கள், அதில் வெற்றி பெறுவார்கள். அதன் மூலம் இவர்கள் ஒரு முத்திரை பதிப்பார்கள். வேலை மட்டுமல்லாமல் தொழில் செய்பவர்களுக்கு கூட இது ஒரு நல்ல அமைப்பாகத்தான் இருக்கிறது. இவர்கள் எங்கே கவனமாக இருக்க வேண்டும் என்றால், இவர்கள் வாக்கு கொடுக்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக வாக்கு கொடுக்க வேண்டும். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி என்பது இவர்கள் தங்களது கால்களை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். அதாவது வேகமாக ஓடுவது, இந்த ஒர்க் சம்பந்தப்பட்ட ஃபேக்டரி சம்பந்தப்பட்ட இடங்களில் எல்லாம் ஷூஸ் போட்டு நடந்து கொள்வது, பாத்ரூமில் கூட கொஞ்சம் கவனமாக இருப்பது. மேலும் தங்களிடம் வேலை செய்யக்கூடிய நபர்களையும் இந்த சனி என்ற கிரகம் தான் சுட்டி காண்பிக்கிறது. எனவே அவர்கள் எவ்வாறு இருக்கிறார்கள், உண்மையாக இருக்கிறார்களா போன்ற விஷயத்தை இவர்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொண்டால் இவர்கள் அந்த 12ஆம் வீட்டு சனியின் பாதிப்பிலிருந்து வெகு எளிதாக வெளியே வந்துவிடலாம். அதற்குண்டான பரிகாரத்தையும் இப்பொழுது நான் சொல்கிறேன். இவர்களுக்கு சகோதரர்கள் வழியில் ஒரு நல்ல செய்தியானது கிடைக்கும். குறிப்பாக செவ்வாய் மேஷத்தில் ஆட்சியான பிறகும் இவர்களுக்கு
கூட பிறந்தவர்கள் மூலம் ஒரு குட் நியூஸ் ஏற்படும். இவர்கள் மூலம் அவர்களுக்கும் ஒரு நல்ல அனுகூலமான விஷயம் உண்டு. 4ஆம் வீட்டுக்கு அதிபதி சுகஸ்தான அதிபதி புதன் வருடத்தின் தொடக்கத்தில் ராசியில் நீசபங்க ராஜயோகம். எனவே புதிதாக வீடு வாங்குவது, மனை வாங்குவது, அதற்காக கொஞ்சம் லோன் வாங்குவது போன்ற விஷயங்கள் ஃபேவரபிளாக வரும். இந்த புதன் உச்ச சுக்கிரன் சேர்க்கை என்பதால் நல்ல கலைநயம், நல்ல வேலைப்பாட்டுடன் அழகிய இன்டீரியர்ஸ் பொருந்திய வீடுகள் இவர்களுக்கு கண்டிப்பாக இந்த வருடம் அமையும். ஏற்கனவே நாங்கள் வீடு கட்ட ஆரம்பித்து விட்டோம், பாதியில் நிற்கிறது என்று சொல்லக்கூடிய நபர்களுக்கு கூட அந்த வீடு என்பது அனுகூலமாக முடியும். நல்ல வாகனங்கள் இவர்கள் மாற்றிக்கொள்ளலாம். பழைய வாகனங்களுக்கு கூட ஒரு நல்ல விலை என்பது இவர்களுக்கு கிடைக்கும். இவர்களது புத்திரர்களுக்கு அவரவர் வயதை பொறுத்து ஏதாவது ஒரு நல்ல குட் நியூஸை இவர்கள் எதிர்பார்க்கலாம். இதன் காரணம் புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கடகத்திற்கு லாபத்தில் குரு 11ஆம் வீட்டுக்கு குரு வருவதனால் புத்திரர்களுக்கு வேலை வாய்ப்பு, புத்திரர்களுக்கு திருமணம், புத்திரர்களுக்கு வெளிநாட்டு பயணம் போன்ற விஷயங்களை அனுகூலமாக எதிர்பார்க்க முடியும். இவர்களுக்கு உண்டான வம்பு, வழக்கு, நோய் போன்ற விஷயங்கள் ஃபேவரபிளாக முடியும். ஏனென்றால் வருடத்தின் தொடக்கத்திலேயே 6ஆம் வீட்டுக்கு குருவின் பார்வை இருக்கிறது. 6ஆம் அதிபதி உச்சமடைந்திருந்தாலும் அது 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் இருப்பதனால், மேலும் இந்த கிரகங்கள் இரண்டுமே நட்பு கிரகங்கள் என்பதனால் அனுகூலமாக அமையும். 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய களத்திரஸ்தானம் இவர்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கிறது. 2 நிலைகளில் 7ஆம் அதிபதி நீசபங்க ராஜயோகம். அதனால் இவர்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு உத்தியோகம், வருமானம், மேலும் இவருக்கும் அவருக்கும் உண்டான அனுகூலங்கள் ஃபேவரபிளாக வரும். இதனால் வரை சின்ன சின்ன நெருடல் இருந்தது. இதன் காரணம் 7ஆம் இடத்தில் கேது இருந்தது. அதே இடத்திற்கு தானே இப்பொழுது குரு பார்வை கிடைக்கப் போகிறது. எனவே இவர்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஃபேமிலி லைஃப் இவர்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது. 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் சில நேரங்களில் சில எதிர்பாராத திடீர் ராஜயோகங்களை கொடுக்கும். 8ஆம் இடத்தை வைத்துத்தான் ஆயுளையும் நிர்ணயம் செய்ய வேண்டும். 8ஆம் இடத்தை வைத்துத்தான் திடீர் ராஜயோகத்தை கணக்கு செய்ய வேண்டும். சுக்கிரன் உச்சமடைந்திருப்பதனால், அதாவது இந்த திடீர் ராஜயோகம் எவ்வாறு வரும் என்றால், ஏதாவது ஊரில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும், அந்த ப்ராப்பர்ட்டி ஒன்றுமே தேராது, எதற்குமே உதவாது, ஒரு பெரிய விலை கிடைக்காது என்று நினைத்து கொண்டிருப்பார்கள். பிறகு அங்கு போய் பார்த்தால் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு நல்ல மதிப்பு கிடைக்கும். ஒரு நபரை சந்தித்ததன் மூலம் லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் என்று பலர் சொல்லி கேட்டிருப்பீர்கள். இதெல்லாம் இந்த 8ஆம் இடத்தை வைத்து வரக்கூடிய விபரீத ராஜயோகம் வருடத்தின் தொடக்கத்தில் இவர்கள் எதிர்பார்க்கலாம். 9ஆம் இடத்திற்கு 10ஆம் அதிபதியின் பார்வை, பாக்கியங்கள், பல கோயில்களுக்கு செல்வது, ஆன்மீக பயணங்கள், பாத யாத்திரைகள் போவது போன்ற விஷயங்கள் எல்லாம் இவர்களுக்கு அனுகூலமாக வருகிறது. 10ஆம் அதிபதி ஜீவனாதிபதி பாக்கியத்தை பார்க்கிறது. ஜீவனம் அனுகூலமாக வரும். இதே ஜீவனாதிபதி தானே 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தையும் பார்க்கிறது. அதனால் நல்ல லாபம் என்பது இவர்களுக்கு ஏற்படும். இந்த கிரகங்கள் எல்லாமே இவர்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது. அந்த சனி என்ற ஒரு கிரகம் 12ஆம் இடத்தில் இருக்கிறது. இதற்கு மட்டும் இவர்கள் கொஞ்சம் கவனமாக சில பரிகாரங்கள் செய்ய வேண்டும். இந்த 7 சனியின் தாக்கத்தில் சனி என்ற கிரகம் நீதிமானாக வந்து எல்லாரையும் எல்லா நேரங்களிலும் தண்டிப்பதில்லை. இந்த கிரகத்துக்கு கர்மகாரகன் என்ற பெயர் உண்டு. அதாவது நம் கர்மாவை அனுசரித்து அதில் உள்ள நல்ல பலன்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுப்பதாகவும், கெடுதலான பலன்களுக்கு சின்ன சின்ன இன்னல்கள் கொடுத்து நம்மை திருத்துவதுமாக, நம்மளை நல்வழிப்படுத்துவதுமாகத்தான் இந்த கிரகம் செயல்படுகிறது. கர்மா நல்ல கர்மாவாக இருக்கும் பொழுது நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை. சனிக்கிழமைகளில் நீங்கள் உடல் ஊனமானவர்களுக்கு உணவு தானம், வஸ்திர தானம் செய்வது முதல் தரமான ஒரு ரெமடியை கொடுக்கும். இந்த சனி என்ற கிரகத்தின் தாக்கத்திலிருந்து எவ்வாறு வெளிவருவது என்பதற்கு நான் ஒரு செப்பரேட் வீடியோவும் தயார் செய்வதாக இருக்கிறேன். திருநள்ளாறு போன்ற இடத்தில் இவர்கள், அதாவது நவக்கிரகங்களில் உள்ள சனியின் ஸ்தலம், சனீஸ்வரரின் ஸ்தலம், அது அங்கு சென்று சனிக்கிழமைகளில் அல்லது வியாழக்கிழமைகளில் வழிபாடு செய்வது, அபிஷேகம் செய்வது, அர்ச்சனை செய்வது, நல தீர்த்தத்தில் எண்ணெய் ஸ்நானம், ஆயில் பாத் செய்வது சனியின் தாக்கத்தை இவர்களுக்கு குறைக்கும். சனிக்கிழமைகளில் காகத்திற்கு சாதம் வைப்பது கூட இவர்களுக்கு அனுகூலமான அமைப்பாக வருகிறது. இதையும் தவிர மகாவிஷ்ணு வழிபாடு, விஷ்ணு சகஸ்ரநாமம், விஷ்ணு சுப்பிரபாதம் போன்ற மகாவிஷ்ணுவின் ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்வதன் மூலம் இவர்கள் மேலும் வெற்றி பெற முடியும். இந்த வருடம் மொத்தமாக இவர்களுக்கு ஒரு அனுகூலமாக வருடமாக அமைகிறது. கொஞ்சம் சின்ன சின்ன பரிகாரங்கள் மட்டும் செய்து கொள்ள வேண்டும். சமயோஜிதமாக இப்பொழுது நாம் சொன்ன கருத்துக்களை அலசி ஆராய்ந்து தங்களது உடலை எவ்வாறு பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை மனதளவில் இவர்களே முடிவெடுத்துக் கொள்ளலாம். இந்த வருடத்தில் இது நாள் வரை இருந்த சில எதிர்பாராத டிஸ்டர்பன்சஸ் என்பது விலகி இவர்களுக்கு அதிர்ஷ்டம் என்பது கண்டிப்பாக வரும். அதுவும் மீடியா சம்பந்தப்பட்ட சோசியல் மீடியா, பிலிம் மீடியா, இசை வல்லுநர்களுக்கு வருடத்தின் தொடக்கத்தில் ஒரு நல்ல ஜாக்பாட் என்பது இருக்கிறது. இதனை கெட்டியாக பிடித்துக் கொண்டு இந்த வருடத்தை வெகு எளிதாக பயணித்து ஒரு நல்ல வெற்றியை பெற முடியும். நண்பர்களே, இத்துடன் இந்த குரோதி வருடத்தின் பலன்கள் நிறைவுக்கு வருகிறது.
தொடர்ந்து இணைப்பில் இருக்கவும். மேலும் பல அரிய தகவல்கள் உங்களுக்காக தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ.